குன்றி பகுதியில் உருளைக்கிழங்கு செடியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சரி இன்னும் நண்பரோட தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் நடந்து போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான மரத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆன வீடு மேலே கட்டியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த விலங்குகள் காட்டை அழிக்காமல் இருக்கிறதுக்கு காவல் காக்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா உயரமான மரங்களில் மரத்தால் ஆன வீடு கட்டியிருப்பாங்க. அங்கே தான் நைட்டு இரவு முழுவதும் தங்கி காவல் காப்பாங்க. சர்வசாதாரணமாக அந்த குன்றி மக்கள் அப்படியே அந்த மூங்கிலில் ஏறி அப்படியே இறங்கினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அறுவடை செஞ்ச வெங்காயமெல்லாம் காய வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் அவர் தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சோளக்காட்டு வழியாக அப்படியே நடந்து அப்படியே போனோம். போகிறப்ப தான் இடையில ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழிகிட்ட பார்த்திங்கன்னா குறுக்க ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. நம்மளாக இருந்தால் அந்த குச்சியில் நடந்து போகிறது அவ்வளோ கஷ்டம். அவங்க அவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த ஒத்த குச்சியில் நடந்து அங்கேயும் இங்கே அப்படி கிராஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் நண்பர் தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கப்போ தான் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு மூங்கில் குச்சி சாய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த குன்றி மக்கள் சர்வ சாதாரணமாக மேலே ஏறுறாங்க. அது ஏறுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏறிட்டு கடன்னு சொல்லிட்டு கீழே அப்படியே இறங்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உயரமான மரத்தில் இந்த விலங்குகள் துரத்துவதற்காக பார்த்திங்கன்னா மரத்தாலான வீடு கட்டியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த ஆலமரத்திலே ஒரு ஆழ விழுதில் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடணும். அந்த குன்றி மக்கள் அவ்வளோ ஈஸியாக அழகாக ஊஞ்சல் ஆடுறாங்க. ஆடிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் போய் ஜம்ப் பண்ணி மரத்தில் ஏறுறாங்க. இன்னும் அடுத்த வீடியோலாம் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.